ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 309 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் ₹1,00,000 வந்து பர் மந்த்துக்கு உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ இதில் ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி, ஃபீமேல் கேட்டகரிக்கெலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 24 மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் விமானத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அதாவது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருங்கிற கேட்டகரியில் தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு. இதில் வந்து பாருங்கள் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 309 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 309 வேகன்சியுமே வந்து உங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து வேகன்சி வந்து இருக்கும். அதேமாதிரி பிடபிள்டி கேட்டகரிக்குமே வந்து வேகன்சி வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி அதாவது பிஎஸ்சி சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதில் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பாருங்கள் எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க எது முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இன்ஜினியரிங்கில். ஆனால் நீங்கள் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக வந்து நீங்கள் ஒரே ஒரு செமஸ்டர்லனாச்சும் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பாருங்கள் 10th இல்லைனா 12th வந்து நீங்கள் இங்கிலீஷ் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் இவங்க இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலக்ஷன் இருக்குது. அவங்களாம் வந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்னையிலேருந்து ஓப்பன் ஆகுதுன்னா 25 ஏப்ரல் அன்றைக்கி தான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 24 மே வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளார அப்ளை பண்ணிக்கலாம். சிபிடி எக்ஸாம் வந்து டென்டேட்டிவாக எப்போ நடக்கும்னா உங்களுக்கு லேட்டராக வந்து நாங்கள் வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலுக்கு 40,000 1,40,000 சொல்லியிருக்காங்க. 40,000 வந்து பேசிக் பே தான். இது இல்லாமல் உங்களுக்கு டியர்னன்ஸ் அலவன்ஸ், பெர்க்ஸ் இந்த மாதிரி வந்து ஹெச்ஆர்இ அதர் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து பாருங்கள் பர் ஆனம்க்கு வந்து எவ்வளோ சேலரி வரும்னா ₹13,00,000 பர் ஆனம்க்கு வந்து சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ₹1,00,000 கிட்டக்க உங்களுக்கு சேலரி வந்து பர் மந்த்துக்கு வந்து இருக்கும். ஸோ இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பாருங்கள் உங்களுக்கு கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 24 மேலேருந்து பாருங்கள் டேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த டேட்டுக்கு உள்ளார நீங்கள் வந்து உங்களோட ஏஜாக இருக்கட்டும் உங்களோட குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதான் வந்து இந்த கட் ஆஃப் டேட்டுன்னு சொல்லுவோம். ஓபிசிக்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வச்சிருக்கணும். அது வந்து பாருங்கள் இந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் வந்து எடுத்ததாக இருக்கணும். 2025-26 நீங்கள் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் கரண்டில் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி வந்து செலெக்ஷன் இருக்க போகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அப்ளிகேஷனோட வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வாய்ஸ் டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட்டு, ஃபிசிக்கல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தடுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் இங்கே வந்து பாருங்கள் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் AAI.AERO இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அதாவது 25 ஏப்ரல் அன்றைக்கி தான் வந்து லிங்க் ஓப்பன் ஆகும். அன்னையிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் என்னென்ன நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோலேருந்து சிக்னேச்சர்லேருந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அனைத்து பெண்களுக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து ₹1000 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சிபிடி எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் வந்து இருக்க போது. நீங்கள் இங்கிலீஷ்லேயே வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.